பேசலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு டெல்லியில் முதன்மை செயலர் அலுவலகத்தில் சிபிஐ நடத்திய சோதனை என்பது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று அரவிந்த் கெஜ்ரிவால் மிகப்பெரிய அளவிலான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஊழலுக்கு துணை போகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் என்று பாஜக ஒருபுறம் குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறது. திரு வசீகரன், நீங்கள் அருண்ஜேட்லியின் மீதான குற்றச்சாட்டுக்களை தொடர்பான ஆவணங்களை நாங்கள் சேகரித்து வைத்திருந்தோம், லஞ்ச ஒழிப்புத்துறை சேகரித்து வைத்திருந்தது, அதை கபலீகரம் செய்வதற்கு, அதை எடுத்துக்கொண்டு போவதற்காகத்தான் இந்த சோதனை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கான ஆதாரங்கள் என்ன உங்களிடம் இருக்கின்றன? இன்னைக்கு வெப்சைட்டை பாருங்க, இன்னைக்கு டெல்லியில் கம்ப்ளீட்டாக வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு இப்போ ப்ரெஸ் கிளப்ல இதுக்கான ஆதாரங்கள் டாக்குமெண்ட்டாக வெளியிடப்பட்டு. சரி, முழுமையான ஆதாரங்கள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஏன் வெளியிட்டீங்க? யாரு வெளியிடுவது என்பதில்லை. இன்னைக்கு என்ன நடந்தது? போன சுற்றுல கேட்டேன். இதே இல்ல ஒரு நிமிஷம் வாசிக்கிறேன். போன சுற்றுல ஒரு கேள்வி கேட்டேன். இந்த ஆதாரங்கள் எல்லாம் நீங்க எப்பவுமே உடனடியாக ஊடகத்துக்கு வெளியிடுறது உண்டு, ட்விட்டர்ல போறது உண்டு. நீங்க சொன்னீங்க முழுமையான ஆதாரத்துக்காக நாங்க காத்திருக்கிறோம்னு சொன்னீங்க. இப்போ இந்த 3 நாள் சோதனையில இருக்கிற ஆவணத்தையும் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் மீதி முழுமையான ஆவணம் உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது? நீங்க எப்படி வெளியிட்டீங்க? ஒரு சின்ன குறுக்கீடு இல்ல, அவர் முடிச்சிடலாம். அவர் மீது இந்த பிரச்சனை வந்து இந்த ஒரு வாரமாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க போறதுனால தான் இந்த ரெய்டே வந்துச்சு. அதான் அவங்க சொல்றாங்க. என்ன இது வந்து ஒன்றும் புதுசு இல்லை. இது வந்து எல்லாம் இவர்களுடைய திட்டம் போட்டு இது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு. இது ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை திட்டமிட்டு தான் அவர்கள் போயிருக்காங்க. இல்லைன்னா அவர் போய் சொல்ல. ரொம்ப அடிப்படையிலான கேள்வி, ஊடகங்களில் இது போன்ற ஆதாரங்களை வெளியிடுவதனுடைய நோக்கம் என்ன? அது ஒரு விதமான அரசியல் நோக்கமா வெளியிடலையே. இப்ப நீங்க வெளியிட்டீங்க, இன்னைக்கு வந்து காரணம் சொன்னா இன்னைக்கு காரணம் வெளியிட நான் கேக்குறது இல்ல. இன்னும் பேசுகிறேன். என்னுடைய கேள்வி இல்ல, தவறு இல்ல, ஊடகங்களில் வெளியிடுவது தவறு இல்ல. என்னுடைய கேள்வி, நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கை இல்லையா? நீதிமன்றங்களை நாடுவதில் அதை விட அதிக ஆர்வத்தை ஆம் ஆத்மி ஊடகங்களில் வெளியிடுவதில் தான் காட்டுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்படிலாம் கிடையாது. ஆதாரங்கள் திரட்டு அதுக்கான செயற்பாடுகள் தான் நடந்து கொண்டிருக்கு. இதை புரிந்து கொண்ட அவர்கள் தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார். சிபிஐ பயன்படுத்தி இருக்கிறார்கள். சிபிஐ பயன்படுத்தி ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிறாரு. எனக்கு இது எப்படி இல்லை, மேபி அது ஒரு உங்க வாதத்துக்கு வரேன். ஒருவேளை உங்க வாதத்தின்படி அது உண்மையா இருந்தா கூட எனக்கு எப்படி தோணுதுன்னா, சீப்பு ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய கொஞ்சம் ஆவணங்களை எடுத்துட்டு போயிட்டா அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்று மத்திய அரசு நம்பி சிபிஐ அது மட்டும் இல்ல, இது வந்து இல்ல ஒரு வாதத்துக்கு வர ஒரு வாதத்துக்கு களங்கப்படுத்த வேண்டும் என்று ஒண்ணு இருக்கு. ஊழலுக்கு எதிரானவர்கள் ஆம் ஆத்மி கட்சிக்காரர்கள், அது சொல்லுங்க, அதை களங்கப்படுத்த வேண்டும் என்பதையும் இதுல முக்கியமா கொண்டு வர்றாங்க. வசீகரன், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஆஷிஷ் ஜோஷிங்கிற ஒரு அதிகாரி தான் கம்ப்ளைண்ட்டே கொடுத்தார். அவர் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இது சிபிஐக்கு ஃபார்வர்ட் பண்ணி போன ஜூன்லேயே ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க ஆன்டி கரப்ஷன் பியூரோ ஆஃப் டெல்லி. அவங்க சிபிஐ 5 மாதம் கழிச்சு இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ராஜேந்திர குமார் பேர்ல ஆக்ஷன் எடுக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அவர் அஸ்வினி குமாரை பத்தி கேட்டோம். அஸ்வினி குமார் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. அவங்க ஆட்சி காலத்திலேயே அவர்களோடு கூட்டணியில் இருந்த என்னுடைய கேள்வி என்பது, நீங்க இஸ் இட் ரைட் ஆர் ராங் அப்படிங்கிறத ஒரு விசாரணைக்கு நாங்கள் உட்படுத்த தயார்னு ஏன் வந்து நீங்க சுஷ்மா ஸ்வராஜ், பங்கஜ் முண்டே போன்றவர்களின் மீதான குற்றச்சாட்டுகளில் இந்த ஆர்வத்தையும் இந்த வேகத்தையும் பாஜக காட்ட மறுக்கிறது? நான் சொல்றேன், இதுக்குள்ளேயே வரும். ஏன்னா இதுலயும் அருண் ஜேட்லி பேர் வருது, அருண் ஜேட்லி சேர்த்து சொல்றேன். இப்போ ஆஷிஷ் ஜோஷி கிட்ட இருந்து வந்த கம்ப்ளைண்ட் ஆன்டி கரப்ஷன் பியூரோ ஆஃப் டெல்லியிலேருந்து சிபிஐக்கு ரெஃபர் பண்ணி சிபிஐ 5 மாதம் அதை ஃபாலோ பண்ணிட்டு இன்னைக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஆக்ஷன் எடுக்கிறதே என்ன தடை பண்றீங்க? ராஜேந்திர குமார் மீது, அவருடைய அலுவலகத்தில் மீது மாத்திரமில்லை, அவர் சம்பந்தப்பட்ட 14 இடங்களில் ரெய்டு நடந்திருக்கு. இப்போ இதுக்கு என்ன சொல்றாங்க, இப்போ அருண் ஜேட்லி தான் காரணம். அருண் ஜேட்லி அந்த டெல்லி கிரிக்கெட் அசோசியேஷன்ல வர முடியாத இடத்துக்கு வந்தாங்கன்னு ஒரு நிமிஷம். 2013 அருண் ஜேட்லிக்கும் டெல்லி கிரிக்கெட் அசோசியேஷன் சம்பந்தம் இல்லைன்னா, ஆனால் அப்பவே கூட சில ஸ்பெஷல் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கு. அந்த ஸ்பெஷல் ஃப்ராட் சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் விசாரிச்சது. யூபிஏ கவர்மெண்ட்டு இந்த இப்போ சொல்றாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் விசாரிச்சு மார்ச் 2013 ரிப்போர்ட் சப்மிட்டட். அதுல அருண் ஜேட்லிக்கு சம்பந்தமே இல்லைன்னு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து இது பேசுறீங்க, இந்த ரிப்போர்ட் உங்க கையிலேயே கீர்த்தி ஆசாத்ங்கிற ரெண்டு விஷயம் திரு ராகவன், என்னுடைய கேள்வி இப்போ அது அவர் அரசியல் ரீதியான அவருக்கான குற்றச்சாட்டுக்கு நீங்க மறுப்பு சொல்றீங்க. இவர் ஒரு விஷயம் சொல்றாரு, அவர் அங்கே ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி சிபிஐல, அவர் சொல்றாரு அதற்கான நாம்ஸே கிடையாது, அவ்வாறு செய்யப்பட்ட சோதனையே அதிகார துஷ்பிரயோகம். இஸ் என்டைட்டில்ட் டு அவர் என்ன அவருடைய கருத்தை சொல்வதற்கு அவருக்கு உரிமை உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் கருத்து இல்லை, இருக்கட்டும்ங்க. நான் இப்போ மீண்டும் கடந்த இதில் சுற்றுலா சொன்ன விஷயத்த சொல்கிறேன். 6A ஆஃப் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் ஸ்கிராப்டு.
அதாவது அதை ஸ்ட்ரக் டவுன் பண்ணி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னாடி இது தேவை. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஜாயிண்ட் செக்ரட்டரி மேலே இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ரெய்டு போனோம்னா பர்மிஷன் தேவை. இப்போ தேவையில்லை. இப்போ போலீஸ் இன்வோக் பண்ணது சிஆர்பிசி 93 இன்வோக் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் 93 இன்வோக் பண்ணாமல் 165 செக்ஷன் இன்வோக் கூட பண்ணலாம். அது பண்ணாங்கன்னா இந்த பர்மிஷன் கூட தேவையில்லை, போகலான்னு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் ராஜேந்திர குமார் மேலு ரெய்டு போகும்போது உங்களுக்கு எங்கே வலிக்குதுங்கிற ஒன்று. இன்னொன்று 2013 இதே அரவிந்த் கெஜ்ரிவால் ப்ளீஸ் யூஸ் ஒரு பார்லிமெண்ட்ரி வேர்டு யூஸ் பண்ணுங்க, அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு யூஸ் பண்ணாதீங்க. 2013 இதே திரு அரவிந்த் கெஜ்ரிவால் ரெய்டு போனால் என்ன பப்ளிசிட்டி பேப்பரில் பப்ளிஷ் பண்ணிட்டு போவீங்களா, அப்போ ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணது மாத்திரமில்ல, பல செக்ஷன், ஏன்னா அவர் இன்கம் டேக்ஸில் பெரிய அதிகாரியாக இருந்திருக்கிறார், பல செக்ஷன்லாம் மேற்கோள் காட்டி இதெல்லாம் போங்க அதில் போங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு யூபிஏ கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணவர் தான் இவர். இன்றைக்கு ஊழலுக்கு இப்பதான் லோக்பால் அந்த லோகாயுக்தால இந்த லோக்பால் மசோதாவை கொண்டு வந்த இந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி எக்ஸ்போஸ்ட் நான் 3 நாள்ல உடனே கதறார். முதல் நாள் வந்து என் மீது அப்படின்னாரு, இன்னைக்கு அருண் ஜேட்லி தான் காரணம் பேசுறாரு. நடவடிக்கை எடுக்கிறது. சிபிஐ எந்த இடத்திலும் தவறாக பயன்படுத்த முடியாது. அதாவது இதை இப்ப இருக்கிற சிபிஐ டைரக்டரே கூட எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் கூட இது வரைக்கும் பிஜேபி மினிஸ்டர்ஸ் ஃபோன் பண்ணி ஒரு கேஸ்ல இன்டர்ஃபர் பண்ணதே இல்லைன்னு இப்ப இருக்கிற சிபிஐ டைரக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால கேஜ்டு பேரட்னு சொன்னது கடந்த காலங்கள்ல உச்சநீதிமன்றம் கூட எத்தனையோ ஸ்ட்ரெச்சஸ் பாஸ் பண்ணிருக்கு. நீங்க சரியா சொன்னீங்க, ரிப்போர்ட்டை காட்டக்கூடாது, ஆனா காட்டினது தான் சிபிஐ. அப்படிப்பட்ட 2013 ஜூன் 26 புதன்கிழமை மோடி பேசுகிறார். எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு சிபிஐ வைத்து அரசியல் கட்சிகளை மிரட்டி வருகிறது. தம்மையும் குஜராத் அமைச்சரவையைச் சேர்ந்த சில அமைச்சர்களையும் காங்கிரஸ் கட்சி மிரட்டி வருகிறது. இது போன்ற மிரட்டலுக்கு அஞ்ச போவதில்லை. தன்னுடைய அரசியல் முதலாளிகளின் உத்தரவுக்கேற்ப சிபிஐ செயல்படுகிறது அப்படின்னு சொன்னார். நான் கேட்கிறேன், பாஜகவின் மீது சிபிஐ நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அது அரசியல் முதலாளிகளுக்கான நடவடிக்கையாக இருக்கிறது. பாஜக ஆட்சியில் மற்ற கட்சிகளின் மீது நடவடிக்கை எடுக்கின்ற போது அது ரொம்ப நியாயமாகவும் நேர்மையாக. நான் என்ன சொல்றேன், எதிர்கட்சிகள் இந்த குற்றச்சாட்டை சாட்டுகள் நிரூபிக்க. ஆனா நரேந்திர மோடி அவர்கள் மீது எத்தனை குற்றச்சாட்டுகள், எஃப்ஐஆரே போடல, ஆனா அவர் 8 hours கிரில்டு எஸ்ஐடி அப்பாயிண்டட் பை சென்ட்ரல் சுப்ரீம் கோர்ட் கிரில் பண்ணாங்க. எல்லாத்தையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணி தான் இருந்தோம். சிபிஐ பொய்யான வழக்கில் அத்தனையுமே நாங்கள் ஃபேஸ் பண்ணி வெளியில் வந்திருக்கிறோம். இவர் சொன்ன அந்த அதிகாரி அவர் போட்ட கேஸ் தான் எல்லாமே காலியாச்சே தவிர அந்த வன்சாரா எங்களுது ஒன்றும் ஆகலை. நான் என்ன கேட்குறேன், நீதிமன்றம் இங்க நீதிமன்றத்தினுடைய கொஞ்சம் இருங்க, நீதிமன்றத்தினுடைய பார்வையில் இவர் ரொம்ப இப்பதான் என்ன பத்தி சொன்னார். இவர் நடுநடுல உள்ள கொஞ்சம் கொடுக்குறேன் வாக்கு கொடுத்துருக்காரு, கொடுப்பார். 93 பர்மிஷன் வாங்கிட்டு தான் போயிருக்கிறாங்க, நீதிமன்றத்துடைய ஆணையோடு போயிருக்கிறாங்க. இதுல ஒரு தவறும் இல்லை. அவர் திருப்பியும் ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, இல்லை எந்த இடத்திலும் இது சட்ட விதிகள் மீறப்படவில்லை அப்படிங்கிறாரு. நான் சட்டம் சார்ந்து அரசியலுக்குள்ள போறேன், சட்டம் சார்ந்து மட்டுமே கேட்கிறேன். சிபிஐ நடந்து கொண்ட முறை அல்லது தட் மீன்ஸ் அந்த சர்ச் பண்ண முறை அப்படிங்கிறது சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறதா? அதுதான் முதல்ல நான் கிளியராக சொல்லிட்டேன். நான் அவரே சொல்லிட்டாரு, 6A இருந்தது, அதை நாங்கள் கவர்மெண்ட்டில் நீக்கிட்டோம். இவர் நீக்கலை, சுப்ரீம் கோர்ட்டை ஸ்டக் டவுன். இங்கே பிஜேபி கவர்மெண்ட் வந்து அது நீக்கலை. ஆனால் இந்த பிஜேபி கவர்மெண்ட் ஆகப்பட்டது என்ன பொறுத்த பிறையில் வினீத் நாராயணன் கேஸில் வந்து இந்த ப்ரீவியஸ் இதே வாங்கக்கூடாது அப்படின்னு சிங்கிள் டைரக்டிவ்னு இருந்துச்சு. சிங்கிள் டைரக்டிவ்னுட்டு ஒரு ஆர்டர் இருந்துச்சு. அதாவது ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் அண்ட் அபவ் ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்குதுன்னுட்டு வினீத் நாராயணன் கேஸை போட்டு அப்போ வர்மா ஜஸ்டிஸ் வந்து இது வந்து டிஸ்கிரிமினேட்டரி ஆர்டிகல் 14 நிறுவனார். ஆனால் வாஜ்பாய் கவர்மெண்ட் கேம் இந்த 6A வாஸ் இன்ட்ரடியூஸ்டு. இந்த மறுபடியும் சிங்கிள் டைரக்டிவ் வந்து இவங்க ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்போ நான் சர்வீஸில் இருக்கிறேன். ஆகவே இன்னைக்கும் இந்த சிபிஐ மேனுவல்னு ஒன்று இருக்குது. அது எங்க சிபிஐ மேனுவல்ன்றது என்னன்னா, அது ஹெட்டிங்ஸே பாரு, டைரக்டிவ்ஸ் ஆன் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் கேசஸ் பை சிபிஐ, எஸ்பின்னு இருக்கும், டிஎஸ்பி சிபிஐ, புரியுதுங்களா? ஆகவே டைரக்டிவ்ஸ் கொடுத்தது எங்களுக்கு, அதாவது எங்களுக்கு ஒரு கட்டுமானம் இருக்குது. அதை ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு டெண்டர் கூப்பிடல அப்படி இப்படின்னு தான் அலிகேஷன் இப்போ ஒரு ஆஃபீஸர் மேலே வச்சுருக்கிறீங்க. அதே போல் சிபிஐ பட்டதும் தன் வரம்புக்கு உள்ளார தான் ஆட்சி செய்யணும். சட்டமன்றது ஒன்று இருக்குது, அதுக்குள்ளார வரம்புன்ற ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த சாப்டர் 17 அழகாக சொல்லுது, ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விவகாரத்தை சிபிஐ டைரெக்டாக போகக்கூடாது, வித்தவுட் தி கன்சல்ட் அவங்களே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும்.
புரியலீங்க. இது சென்ட்ரல், இது சிபிஐ யூனியன் டெரிட்டரி ஆகப்பட்டது. இப்போ பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் இது நடந்தால் கூட, கரப்ஷன் நடந்தால் கூட, சிபிஐக்கு அதிகாரம் இருக்குன்றா கூட, ஆனால் இந்த பாண்டிச்சேரி சீஃப் செக்ரட்டரி வித் கன்சென்ட் ஆஃப் தி கேபினெட் ஒன்லி தே வில் ஃபார்வர்ட் இட் டு சிபிஐ. இதுதான் இன்றைக்கு கடைசி வரைக்கும் டிசம்பர் 15th முன்னாடி இருந்த சம்பவம். ஆனால் முதலாக இது வந்து இந்த 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 இன்சிடென்ட் ஆகப்பட்டது எஃப்ஐஆர். இவரே ராகவனே சொன்னார், இது ஒரு 14லே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. ஏன் 14ல் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஏன் இப்போ 15th டிசம்பரில் ரைட் பண்ணுறேன்? 15 நோ கேளுங்க, 15th ஜூலை பாருங்க பிரதர், ஜூன் 15th நான் சொல்றேன் உனக்கு. எப்ப ஆஷிஷ் ஜோஷி யாரு? இந்த ஆஷிஷ் ஜோஷின்றவர் கேஜரிவால் வந்து நீக்கப்பட்டவர். புரியலங்க. அவர் வந்து கேளுங்க, அவர் ஒரு ஆபீசர் நீக்கப்பட்டவர் வந்து அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. எங்க? டெல்லி விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன். அதான் கரெக்ட். ஏன்னா டெல்லி விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் என்ன இண்டிபெண்டன்ட்டுங்க அது. இப்போ ஆம் ஆத்மி கட்சியே போலீஸ் இல்லைன்னு சொல்லிடுது இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே கண்டிருக்கு. ஆனால் போலீஸ், டிஎஸ்பி டெல்லி போலீஸே வந்து அவர் வீட்டை ரைட் பண்ணியிருந்தாலும் அதை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சிபிஐ பட்டது போய் ரைட் பண்ணதான் இந்த சட்டத்திற்கு முரணமானது அப்படின்னு நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன். மறுபடியும் அந்த டிஎஸ்பி, இந்த கம்ப்ளைண்ட் இஸ் சென்ட் டு தி டெல்லி விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன். அங்கிருந்து தான் அந்த டெல்லி விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் ஆகப்பட்டது என்ன ஃபார்வர்ட் பண்ணுதுன்னா, ஆன் தி ரிக்வெஸ்ட் ஆஃப் தி கம்ப்ளைனன்ட் வி ஆர் ஃபார்வர்டிங் டு சிபிஐ. புரியலீங்களா? நாட் ஆன் இட்ஸ் ஓன், ஆன் தி ரிக்வெஸ்ட் ஆஃப் தி கம்ப்ளைனன்ட். ஆகவே allegation itself is illegal. சார், ஒரு அலிகேஷன் ஆகப்பட்டது, சிபிஐ ஆகப்பட்டது. ஒரு அலிகேஷனை பண்ணா 2000, தயவு செய்து நான் 2009ல் இந்த அக்யூஸ்ட் ஆகப்பட்டவர் சேர்மனா இருக்கிறாரு டெல்லி டிரான்ஸ் கம்பெனியில். அதுல 40 லட்சம் அவார்டு. 2009ல் 2010ல் இவர் செக்ரட்டரி ஹெல்த் அண்ட் ஃபேமிலி பிளானிங் இருக்காரு. அப்போ ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாராம் இந்த கம்பெனிக்கு. 2012ல் ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாரு. அப்புறம் 2014 ஜூன் அப்போ வந்து டெல்லி ஜல் போர்டுன்னு இருக்குது, வாட்டர் போர்டுன்னு சொல்லுங்க தெரியுங்களா, அதுதான் வந்து கான்ட்ராக்ட் டெண்டர்லாம் ப்ராசஸ் பண்ணி ஒரு கம்பெனி கொடுத்துருக்கு. அந்த கம்பெனி ஆகப்பட்டது இன்னும் இந்த கம்பெனி கொடுத்துருக்கு. இது எல்லாமே நடந்தது 2009ல் இருந்து. புரியலீங்களா? 2009ல் இருந்து அடிக்கப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷனை இப்போ 2015 டிசம்பரில் எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா இது வந்து விண்டிக்டிவ் ஆட்டிட்யூட் மாத்திரம் கிடையாது. இது வந்து எக்ஸாமின் பண்ணி அப்புறம் சாட்சி விசாரணை நடந்து ஜட்ஜ்மென்ட் வருதுல மரியாதைக்குரிய ரகோத்தமன் இப்பவே ஜட்ஜ்மென்ட் கொடுத்துட்டாரு. ஜட்ஜ்மென்ட் கொடுக்கல பிரதர். டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் டிஃபரண்ட், பாண்டிச்சேரி அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டுமே மாறி விஷயம். என்னோட அனுபவத்தில் சொல்றேன். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு. இதே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு கம்ப்ளைண்டாவோ ஒரு இன்ஃபர்மேஷன் சிபிஐக்கு வந்துச்சுன்னு வச்சுங்க சார், அந்த கொடுத்த ஆபீசர் மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. என்னடா 2009 அடுத்தப்பட்டது அந்த கேள்வி தான். ஆகவே தான் அந்த கேள்வி தான் ஐயா ஒரு விஷயம் சொல்றாரு. 2009 இருக்குது, 2015 போனதில் இது வந்து இல்லீகல் அப்படிங்கிறதே அவர் ஒரு வாதமா வைக்கிறார். என்னுடைய கேள்வி 2009 இருந்தே இருக்குதுன்னு சொன்னா இவ்வளவு வேகமாக அப்பொழுது ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தால், அதில் அன்றைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இவர்களை பாதுகாக்க முயற்சி செய்ததா அப்படிங்கிற கேள்வி இயல்பாக எழுகிறது இல்லை. அதாவது நாங்கள் எங்களை பொறுத்தவரை இந்த ராஜேந்திரகுமார் தவறு செய்தால் தண்டிக்கப்பட வேண்டியவர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நேற்று நடந்தது என்னன்னு சொன்னால், எல்லா பத்திரிகைகளிலும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய சிஎம் அலுவலகம் சீல் என்று தான் வந்துச்சு. ரெண்டாவது, 2 பேருக்கு ஒரு அறை இல்லை, சிஎம்முக்கு ஒரு அறை, இவருக்கு ஒரு தனி அறை. காவல்துறையோ அல்லது சிபிஐ முன்னு தகவல் சொல்லியிருக்கணும், சொல்லலை. இதையாவது செஞ்சிருக்கலாம். எங்களுடைய இந்த இவருடைய அலுவலகத்தை நாங்கள் இது பண்ணிடுவோம், நீங்கள் வழக்கம் போல வந்து வேலை செய்யுங்கிற அந்த இன்ஃபர்மேஷனாவது கொடுத்துருக்கலாம். நடந்தது என்னன்னு சொன்னால், அருண்ஜேட்லி சம்பந்தப்பட்ட ஃபைலை எடுக்க வந்த நேரத்தில் அதையும் கெஜ்ரிவால் உடனே தகவல் தெரிவித்த உடனே அதை படம் எடுத்து சென்று இருக்கார் என்று கெஜ்ரிவால் சொல்றாரு. நம்பர் 1. இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், அருண்ஜேட்லி மீது குற்றம் சாட்டியது யார்? பிஜேபி எம்பி கீர்த்தி ஆசாத், அதே போன்று அந்த இன்னொரு விளையாட்டு வீரர் பிஷன் சிங் பேடி, இவர்கள் தான் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். ஒரே ஒரு குற்றம் என்னன்னா,
24 கோடிக்கு கட்ட வேண்டியதை ஒரு 10% எஸ்கலேஷன் அல்லது 20% வந்தாலும் 30 கோடி 40 கோடியில முடிக்கணும். அது 124 கோடி அளவுக்கு போனது மட்டுமல்ல. நான் இப்ப கேக்குறேன் ஒரு நிமிஷம். இது நடைபெற்ற காலம் இது அது சொல்லுங்க. ஒரு நிமிஷம் காலம் அல்ல. இல்ல. அதைத்தான் இல்ல. இவர் இந்த கடந்த வாரம் நடந்தது என்ன? ஹிதாயத்துல்லா எனக்கு அடிப்படையில் நான் ஒரு நிமிஷம் இல்ல